உங்கள் இதயம் உடைக்கும் போராட்டம் என் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்து விட்டது. நான் இன்னும் உன்னையே நேசிக்கிறேன். எங்கள் மகன் நீங்கள் கற்றுக் கொடுத்தபடியே நேர்மையாக வாழ்ந்தான். இப்போது அவன் இல்ல. உங்கள் கொள்கைகள் எங்கள் குழந்தையை எங்களிடமிருந்து பறித்து விட்டன. வாழ்க்கை உன்னுடைய விருப்பத்தின் பரிசல்ல. உன்னுடைய தொடங்குகிறது. நான் முத்துவேல் பாண்டியன். இனி நான் ஒருவன்தான். என் அதிகாரத்தை எதிர்க்க எவனுக்கும் தைரியம் இல்லை. ஏனும் கண்டந்து காருந்தைய நேராக நில்லுங்கள். இங்கு யார் சண்டை போட்டது? சண்டை போட்டிருக்கிறாய், உண்மையை சொல். இல்லை. முன்னே வாருங்கள். நான் தேர்ந்தெடுத்தவர்கள். உங்கள் விதிகளை மீற நீங்கள் தைரியம் உள்ளவர்கள். நீங்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவீர்கள். தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் அதிகாரியே. இனி இரக்கம் இல்லை, போங்கள். அவன் குற்றமற்றவன். நன்றி ஆபீசர். இங்க ஒரு ஆளுங்கிற பயம் இல்லையா உங்களுக்கு? ஒருத்தரும் என் கண்ணிலிருந்து தப்ப முடியாது. ஒஹுகே தாட இறுகுகிறது. ஒஹுகே கண்கள் குறுகுகின்றன. தன் குடும்பத்தின் மீது தொங்கும் அச்சுறுத்தலை பற்றி அவர் சிந்திக்கும் போது நொடிக்கு நொடி அவர் மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள். உங்களை அடக்குவேன். அமைதியாக இரு. இந்த விட்டு விட்டு ஒளிரும் விளக்குகள், குளிர்ந்த உலோக கம்பிகள், இவை அனைத்தும் அங்கே தெளிவாக தெரிந்து இது யாருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. கேமரா தூள் இன்னும் கொஞ்சம் போட்டா ஒன்றும் ஆகாது. பொறுங்கள், அது முழு பாக்கெட்டும். எல்லா சமையலையும் நானே செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் மனைவி நீங்கள் தான் பொறுப்பு என்று சொன்னார். சண்டையை நிறுத்திவிட்டு சாம்பாரை காப்பாற்றுங்கள். சாம்பார் கருகுகிறது. ஐயோ, நடந்தது இங்கே. என்ன நடந்தது? நாங்கள் விளக்கலாம். நாங்கள் குழப்பத்தை சரி செய்ய முயற்சித்தோம். இது கோரமான இருக்கிறது. நாங்கள் முயற்சி செய்ய பெரிய குழப்பத்தை உங்களால் எவ்வாறு உருவாக்க முடிந்தது? ஆவலுடன் காத்திருங்கள். இது அதிசயமாக இருக்கும். அப்பா, எனக்கு பசிக்கிறது. இல்ல, பார்க்கவே நன்றாக இருக்கிறது.